ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 28 பாயிண்ட்ஸை முன் வச்சு அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து விட்டுருக்காங்க. அதாவது இது ரஷ்யாவுடைய பங்குபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ 2 நாட்டுக்கு போர் நடக்குதுன்னா, அதுக்கு நடுவுல யாராவது பஞ்சாயத்து நடத்துறாங்கன்னா, அவங்க தான் வந்து ஒரு ஒப்பந்தம் கொடுத்து இதுக்கு 2 பேரும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து இடையில கொஞ்சம் ரஷ்யா வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துல வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்களும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனை அழுத்தி, அதாவது உக்ரைன் வந்து நார்மலா ஒரு சண்டை போட்டு தோத்துட்டா என்ன நடக்குமோ அதே விஷயங்களை வந்து இந்த ஒப்பந்தத்திலையுமே வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி போரை நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். உக்ரைன் அதுக்கப்புறம் ரஷ்யா இந்த வாரம் நிப்பாட்டுறேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அவருடைய ஆட்சிக்கு வந்த டைம்லேயே வந்து சொல்லியிருந்தாரு. நான் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வந்து போறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தவனே நான் வந்து நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்ன வரையும் நிப்பாட்டாம தான் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸும் சொல்றாரு. என்னென்ன என்னால் நிப்பாட்ட முடியல, இது அவ்வளோ ஈஸியான ஒரு வாரம் இல்லை, இது நிறைய பேச்சுவார்த்தைகள் எவ்வளோ பண்ணாலும் வந்து தோல்வியில தான் போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக இந்த போர் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடங்கள் பிரச்சனை தான். எப்பவும் போல இந்த சின்ன வாக்கிய தகராறுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனையுமே வந்து நடக்குது. இந்த எல்லை வந்து எங்களுக்கு, இந்த எல்லை வந்து உங்களுக்கு, இதுக்கு தேவையில்லாம நுழையிறீங்க, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. எந்த போர் நடந்தாலுமே வந்து ஒரு ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து நிர்ணயிப்பாங்க. அதாவது என்னன்னா, இந்த இடங்கள்ல வந்து யாருமே வரக்கூடாது. அதாவது ஒரு மெயினான ஏரியாக்காக வந்து சண்டை போட்டாங்கன்னா, அந்த ஏரியா வந்து எங்களோடது உங்களோடதுன்னு இருக்கிறனால அந்த இடத்துல வந்து பாதுகாப்பும் சரி, பாதுகாப்பு எங்க அதிகமா இருக்கோ அதே இடத்துல வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கும். அந்த இடத்துல நிறைய தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல நிறைய ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ரெட் லைன்ல இருக்கும். அங்கே வந்து மக்கள் அதிகமாக இருக்கிற சேஃப் இல்லாத இடமா தான் சொல்லுவாங்க. அந்த இடத்த யார் எடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி இடம் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நிறைய இடங்களை வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை, சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றிட்டாங்க. அதாவது அந்த இடத்த வார் மூலியமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ இடத்த வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை சொல்றோம்னா, ஒவ்வொரு இடமா போய் அவங்க வார் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்க கைப்பற்றி அந்த இடத்த எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அதெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய் இருக்கிற இடங்கள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 புள்ளி சும்மா நார்மலாக சொல்லணும்னா உக்ரைனுடைய ஒரு 100% ஒரு 0.5 அந்த சதவீதம் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இது வந்து பார்க்குறக்கு ஒரு சின்னதாக இருந்தாலுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனில் ஒரு 100%க்கு 20.5% வந்து உக்ரைன் எடுத்துட்டாங்க, அதாவது ரஷ்யா எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒப்பந்தத்தில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் இந்த ரஷ்யாவுக்கு இந்த போர் நடந்த அந்த இடங்கள் இருக்குல்ல, அதாவது ரஷ்யா கைப்பற்றின இடம், இந்த இடத்துல 2.5% வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 5% அந்த 0.5% வந்து நான் உக்ரைனுக்கே திருப்பி கொடுத்துட்றேன், நாங்கள் பிடிச்ச இடத்துல திருப்பி கொடுத்துட்றேன், மீதி 20% அந்த இடத்த வந்து நாங்களே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது இந்த ஒப்பந்தம் வந்து எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து உக்ரைனுடைய அதிபர் அவர் வந்து படிச்சு பார்த்துருக்காரு. எல்லாமே டீட்டெயில்ஸாக அவங்க நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படிச்சு பார்த்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்கு, ரஷ்யாவுக்கு சாதகமாக எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சு பார்க்கும்போது தான் அதில் வந்து, அதாவது நம்ம நார்மலாக இப்போ ஏதோ ஒரு பேசும்போதோ இல்லை ஒரு பையன் ஏதாவது இப்போ வேற ஒரு நாட்டில் நம்ம போய் பேசும்போது ஒரு பையன் பேசும்போது தம்பி ஓம அப்படி நீ பேசுகிறப்ப லைட்டாக தமிழ் வாடை அடிக்குது, நீ தமிழா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் நிறைய வேர்ட்ஸ் வந்து ரஷ்யன் யாரோ வந்து எழுதின மாதிரியான இது வந்து அடிச்சிருக்கு, அதாவது ரஷ்யன் வாடை அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சம்மந்தமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை வந்து யார் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது கிரியேட் பண்ண இடத்துலையுமே வந்து ரஷ்யாவை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இது அப்படி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உக்ரைனை அழுத்தம் காட்டி ரஷ்யாவுக்கு வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரை கைப்பற்றின இடத்துல வந்து ரஷ்யா எடுத்துக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இடம் மட்டும் உக்ரைனுக்கு திருப்பி தர மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மக்கள் சேஃப்டி சம்பந்தமான விஷயங்கள் வந்து 2 நாட்டுக்குமே சாதகமான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில ஒரு 28 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து உக்ரைனுக்கு சாதகம் இல்லாத மாதிரி, அதாவது உக்ரைனுக்கு சாதகம் இல்லாமல் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து முன் வச்சிருக்காங்க. இதில் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு சைடு இருந்தாலுமே இப்போ வந்து நீங்கள் 2 தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முழு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து உக்ரைனுக்கு ரொம்ப, அதாவது எந்த ஒரு பேச்சு, அதாவது உக்ரைன் அதிபர் வந்து ஏதாவது பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த மாதிரி அவ்வளோக்கா கண்டுக்காத மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐரோப்பிய ஒன்றியம் அவங்க தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார
பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி $135 பில்லியன் வந்து அமெரிக்க மதிப்படி $135 பில்லியன் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஓகே பண்ணி கொடுக்கலான்னு இருந்துச்சு. அந்த டைம்ல கரெக்டா ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் எந்திரிச்சு இல்ல நான் கொடுக்க மாட்டேன், அது எதுக்கு நான் கொடுக்கணும், இந்த போர் வந்து தேவையில்லாத ஒரு போர் அப்படி இப்படின்னு நிறைய, அதாவது உக்ரைனோட இந்த ரஷ்யாவுடைய போர் வந்து ஒரு தேவையில்லாத, எப்படி இருந்தாலும் தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த போர் வந்து நிறுத்த போறதில்லை, இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த போரை இப்போ முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 20.5% 0.5% தான் உக்ரைனுக்கு வர மாதிரி இருக்கு, மீதி 20% ரஷ்யாவுக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா வந்து நான் ட்ரம்ப் கிட்ட நான் வந்து பேசணும் அதாவது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்காக மீட்டிங் போட்டு, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் இவங்கள்ட்ட எல்லாம் பேசி இப்போ வந்து நேரடியாக அவரால் ட்ரம்ப்பை சந்திக்க முடியல ஃபர்ஸ்ட் மாதிரிலாம். அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய கீழ் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்கள்ட்ட எல்லாம் பேசி வந்து இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக நான் வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணணும், அவங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு காலக்கேடு மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. எப்படி இந்த காசா இஸ்ரேல் போர்ல வந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ரஷ்யா வந்து இதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா இது உருவாக்குனதே பாதி, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் அப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க ஈஸியாக இதில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் உக்ரைன் மட்டும் இதுக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து ட்ரம்ப்பை சந்திச்சு பேசணும், அவர்கிட்ட கொஞ்சம் திருத்தங்கள்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய கேள்விகளும் எனக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக வந்து நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட போய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ உக்ரைனில் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதனால பணைய கைதிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இதில் நிறைய இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருந்தாலும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா ரஷ்யா ஆல்ரெடியே வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, அவங்களுடைய எல்லையை வந்து ஒரு விரிவாக்கமாறதுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரே வந்து மெயினாக அதை பேஸ் பண்ணி தான், இது வந்து எங்களோட இடம் உங்களோட இடம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த ஒப்பந்தத்துப்படி அந்த 20%, அதாவது அவங்க பிடிச்சிருக்க குட்டி குட்டி இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. இது போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா முழு உக்ரைனையும் பிடிச்சிருவாங்க. அப்படி இந்த ஒப்பந்தத்தோட நிப்பாட்டினா பாதியோட போயிடும். அதாவது பந்தத்தோட போட்டுடா அப்படின்னு சொல்லி விட்டா போகும். இது அவங்க பிடிச்சிருக்க இடம் வரையும் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த ஒப்பந்தத்தில் சரியில்லை அதுன்னு ஏதாவது குடசல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் முழுசாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற வகையில் தான் இந்த ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேற நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஒப்பந்தத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் உக்ரைன் வந்து. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து ஒத்துக்காமல் வேற ஏதாவது மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது பேச்சுவார்த்தைகள் போகும். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.